யார் யார் வாய் எப்பொருள் கேட்பினும் பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் அஹ், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, எப்படி அந்த நம்ம தொடர்ந்து இந்த வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்றாம் அதை முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி, நாலாம் பதிப்பு, அஞ்சாம் பதிப்பு படிச்சு இப்போ வந்து வரிசை பாடம் நடத்திட்டு இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் பாட தொடர்ச்சியில இடையில ஏதாவது கேட்டுக்கலாம். இப்போ 47 பாடத்தை முடிச்சாகணும். அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ நான் இடையில பாடம் படிச்சுட்டு இப்போ நேற்று 38 காலையில் கூட படித்தேன். 37, 38 அட்டாங்க யோகத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 2வது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இதுல தான் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் மரணம் அடைவான். ஆகாரத்தை போடுறவன் இறந்தது. அந்த ஆகாரத்தை போடுறவன் நோய்வாய்ப்பட்டு இறக்க வேண்டும். இயற்கை சட்டம். எவன் ஆகாரத்தை உள்ள போடுறானோ, எது யார் யாரு ஆகாரத்தை உள்ள போடுறானோ அவன் என்ன நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். நோய்வாய்ப்பட்டு ஆமா. நீ வேலைக்கு போன என்ன பிள்ளை நீ வேலைக்கு போறது பிள்ளை காப்பாத்து பொட்டாட்டி காப்பாத்துறதெல்லாம் இயற்கையில கிடையாது. என்னது கிடையாது. எதுல கிடையாது? இயற்கையில இல்ல. வேலைக்கு போறது, பொண்டாட்டி காப்பாடு, பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி காப்பிடிச்சு போறது, பொண்டாட்டி கார் வாங்கி கொடுக்கறது, புருஷனுக்கு அல்வா கிண்டி போடுறதுன்னா இயற்கையில கிடையாது. செருப்படிதான் எல்லாத்துக்கும். என்னது புடிதான் எல்லாத்துக்கும் செருப்படி. எனக்கும் செருப்படிதான். இதா இயற்கையை புரிந்து கொள்ளாம வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, மரணட்டி தான். இயற்கையை புரியாம வாழ்ந்துட்டு இயற்கையை என்ன சொல்லுதோ அதன்படிதான் வாழணும். எப்படி என்ன வெங்கடாச்சலம் ஐயா? வெங்கடாச்சலம் காது கேக்குதா? வெங்கடாச்சலம் ஐயா காது கேக்குதா? வெங்கடேசன் காது கேட்கலையா? ஆஃப் பண்ணிட்டார் அவரு. வெங்கடேசல ஐயா உங்களுக்கு காது கேட்க சரியா வரல? சரி, போயிட்டாரு. இன்னும் 4-5 பேர் வந்தாக்க அதுக்குள்ள ஓடிட்டாங்க. டக்கு அலைவரிசையை கிடைக்கல, சரியா கிடைக்கல. 2-3 நாள் வகுப்பு எடுக்கல. இங்கேயும் இங்க மோடம் வந்து இது ரிப்பேர் ஆகி போச்சு. அது பழுது பார்க்க சொல்லி ஆளை கூப்பிட்டுருக்கோம். அது சரியா வேலை செய்யும். சரி, உங்க உடல் எடை எப்படி இருக்கு? உடல் எடை மாறி இருக்குதா? என்ன பிரச்சனை? என்ன இடுப்பு வலி, கைகள் வலி, சொறி சரங்க என்ன சண்முகம் உங்களுக்கு தான்? கொஞ்சம் பரவாயில்லைங்க. அந்த நமிச்சல் எண்ணெய் போட்டா கொஞ்சம் நைட்ல வெடிகாலமா சாயங்காலம் மட்டும் இருக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயின்னு வந்துக்குதுங்க. ரைட். அப்போ அந்த பசி தாக உட்ட நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகுன்னு செய்யாம அப்படின்னாவே 37 பக்கம் உட்ட நோய் என்று சொன்னாலே பிறவில ஏற்பட்ட நோய் சுரந்தாலே மரண நோய் வரும். இந்த நோய் வரும். இப்ப உடம்புக்கு நோய் அவ்வளவுதான். இந்த உடம்பு ஒரு கம்ப்யூட்டர். இதை வந்து இயற்கையை புரிஞ்சுட்டு வாழ்றதா. உயிர் வாழத்தான் வந்திருக்கிறோம். இது வந்திருக்கிறோம் உயிர் வாழறது இனப்பெருக்கு. அந்த 2 தவிர எதுவும் கிடையாது. மற்றபடிக்கு நீங்க நாம மனுஷன் நான் நினைக்கிற கற்பனைகள் இங்க பூமியில வேலையில நான் நினைக்கிற கற்பனைகள்லாம் அதுக்கு இயற்கையில கிடையாது. இயற்கையில கிடையாது. சரி, உதாரணத்துக்கு ஒரு மாடு அந்த பூமியில உற்பத்தி ஆயிடுச்சு. இயற்கை தான் உற்பத்தி பண்ணிச்சு. மாட்டுல தான் நம்ம மாடு இருக்கோம். மாடு என்ன பண்ணுதுங்க? இனப்பெருக்கு பண்ணுது, செத்து போகுது. சரியா? அதேதான் மாடு செய்யறத விட நீ ஏன் செய்யறீன்னா, நாம வந்து மன ரீதியா கண்ட தப்பு கணக்கு போட்டான். மன ரீதியாக அந்த மன ரீதியா தப்பு கணக்கு போட்டுட்டு அதுக்காக என்ன பண்ற? உடம்பு போட்டு சாகடிக்கிறான். உடம்ப போட்டு சாடிக்கிறப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு ரிப்பேர் ஆகி செத்து போயிடுறோம். அப்ப உள்ளபடி இயற்கையை நாம் புரிந்து கொள்ளாதனாலதான் நமக்கு இந்த சாபக்கேடு வருது. நீங்க உள்ளபடி இயற்கை புரிந்து வாழ்ந்தாதான் இயற்கையிலிருந்து கருணை எதிர்பார்க்க முடியும். என்னது கருணைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கடவுளே இல்லை காப்பு. வயிற்று வலி வர்றப்ப கத்துறப்ப வந்து பொட்டாட்டி பிள்ளையில விட்டுற. பொண்டாட்டி புள்ள சொத்து சுகத்தை எல்லாம் மறந்துடுறேன். என்னது வயிற்று வலி வர்றப்ப மட்டும் எந்த கவலையும் வர்றது இல்ல. வயிற்று வலி வர்றப்ப மட்டும் பொண்டாட்டி கவலையில, புருஷன் கவலையில, சொத்து கவலையில, மாமியார் கவலையில, மச்சான் கவலையில, முதலாளி கவலையில. வயிற்று வலி எப்படியாவது காப்பாத்துக்க. என்னது அப்ப வந்து இல்ல வயிற்று வலி இருந்தா போது எங்க முதலாளி நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கு, புருஷன் நல்லா இருக்கணும், வண்டிக்கு பெட்ரோல் போடணும், டீசல் போடணும்,
பைப்பு வேரி கட்டணும், இதெல்லாம் இந்த கவலையெல்லாம் வர்றதில்ல. இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? இப்ப புரியுதா? இதெல்லாம் நம்ம உண்டாக்கிக்கிறோம். நம்ம உண்டாக்கி கடைசியில எவன் வயிற்று வலின்னு கத்துறானா அவன் தலையிலே வேலை வாங்குறது. என்னது? அவன் தலையில வேலை வாங்க. இதுதான் அயோக்கியத்தனம்ங்கிறது. அப்ப நீங்க வயிற்று வலிக்கு வைத்தியம் மாத்தி நீங்க தப்பிச்சுக்குவீங்க. உங்களை ஏமாத்துற மாதிரி அவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க. நீங்க தப்பிச்சா போதுமானது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். யார் சிக்கல் இருக்கிறானோ அவன் தான் தப்பிக்கணும். யார் சிக்கல் இருக்கிறானோ அவன் தான் தப்பிக்கணும். அதுக்கான வழிமுறை தான் இயற்கை சொல்லுது. அப்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். பிரச்சனை உண்டாக்க கூடாது. பிரச்சனையே இதேதான் அடிப்படை. சரியா? இப்போ அந்த ஜீரணீருக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜீரணீருக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா நீங்க நோய் வாய்ப்பட்டு சாவீங்க. அப்ப யார் பதில் கூட? அப்ப யார் நீங்க துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது யாரும் அவங்களோட உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்ற முடியாது. அதுதான் இயற்கை சட்டம். அதுதான் இயற்கை சட்டம். சரி. உற்ற என்ற சொல்லுக்கு பிறவியிலே ஏற்பட்ட என்று பொருள். உற்ற என்ற சொல்லுக்கு பிறவியிலே ஏற்பட்ட என்று பொருள். குழந்தை பிறக்கும் பொழுது பசியோடு பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவு தான் இருக்கு. குழந்தைக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதற்கு அப்புறம் தான் 6ஆம் அறிவு வளர்கிறது. கேள்வி கேளுங்க. என்ன கேட்க வந்தீங்க? இல்ல 5 அறிவுன்னு சொன்னாங்க. 6ஆம் அறிவு வளர்ச்சி அடைகிறது. அதை பிறக்கும் பொழுது யாரும் அறிவு கொடுக்கறது இல்லை. இயற்கை தான் 6ஆம் அறிவு. 5ஆம் அறிவு கொடுக்கறது இயற்கை தான். 6ஆம் அறிவு கொடுக்கறது இயற்கை தான். தாயிட்டு இருந்து பால் மட்டும் கிடைக்குது. அந்த தாய்ப்பால் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அது மட்டும் தான் தாயோட வேலை. அது அசைவமா தான் கொடுக்குது. அசைவ பால் தான். அசைவத்தை நம்ம சாப்பிட்றோம். அதற்கப்புறம் அம்மாவுக்கு புத்தி இருந்தா அந்த குழந்தைக்கு கீரை கொடுத்தே வயிற்றை சுத்தப்படுத்தணும். கீரை ஏழைக்கு தகுந்த கீரை கொடுத்தே வயிற்று சுத்த. அந்த விஷம் அது. ஏன்னா தாய்ப்பாடு குடிச்சு வயிற்றுல விஷம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது? விஷம் சுரக்க ஆரம்பிச்சு. அங்கதான் தப்பு நடக்குது. பிறக்கும் பொழுது குற்றத்தோட தான் பிறக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? பிறக்கும் பொழுது தாய்ப்பால் சாப்பிட்றோம் பாருங்க, அது விஷம். அந்த விஷத்தை சுரந்து அது பழக்கமாயிடுச்சு. அந்த வயிற்றுக்கு பழக்கமாயிடுச்சு. அப்ப அது பழக்க மண்டையில் ஏறிக்குது. எந்த மலையில இருக்குது? தாய்ப்பால் குறிக்கிற சொல்றாங்களா, தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும். அதைத்தான் சொல்றாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ங்கிற மாதிரி தாய்ப்பால் ஊட்டி அந்த தாய்ப்பால் அது சுரந்து பழக்கமாய மரபணு போய் ஏறிடுது. அப்ப ஏதோ ஒன்று சாப்பிடணும் எண்ணத்தை மண்டையில் உண்டாக்கி விட்டுருது. இப்ப புரியுதா தப்பு எங்க நடக்குதுன்னு? அப்ப இந்த அம்மா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப குழந்தையில எந்த மாற்றம் செய்ய முடியாது. 1.5 வயசுல எந்த மாற்றம் செய்யக்கூடாது. தாய்ப்பாலுக்கு மாற்றாக எதுவும் கொடுக்க கூடாது. தாய்ப்பாலுக்கு மாற்றாக எதுவும் கொடுக்க கூடாது. இயற்கை ஏத்துக்காது, சாவிடிச்சிடும். ஏன்னா அந்த தகுதி குழந்தை கிடையாது. அந்த 1.5 வயசு ஆனதுக்கும் பல்லு முளைக்குது பாருங்க. அந்த பல்லு முளைக்கும் பொழுதுதான் அப்பதான் உணவு பழக்கத்தை மாத்துவாங்க. என்ன பழக்கத்தை மாத்துவாங்க? உணவு பழக்கத்தை மாத்துவாங்க. அப்ப அம்மாவுக்கு என்ன அறிவு இருக்கணும்னா, வயிற்றுல சுரக்கிற விஷத்தை எடுப்பதற்கு கீரை கடைஞ்சி கிடந்து கொடுத்துட்டே வந்துட்டோம்னா 15 வருஷம் குழந்தைக்கு கீரையா கொடுத்து வளர்க்கணும். கீரை கொடுக்கலாம், காய் கொடுக்கலாம். பணக்காரனா இருந்தா பழம் கொடுக்கலாம். பழமெல்லாம் பணக்காரன் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. காய் ஏழை வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். பழமெல்லாம் வாங்கி சாப்பிட்ற தகுதி நமக்கு கிடையாது. புரியுதா? பழம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது இருக்கும் காய்க்கு, எங்கேயோ வரும். ஆனா கீரை எங்க பார்த்தாலும் முளைச்சு கிடக்கும். கீரை எங்க வேணாலும் முளைக்கும். ஆனா பழம் எங்கேயும் முளைக்காது. இதெல்லாம் அறிவா பார்க்கணும். இதெல்லாம் சரி, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அது கேள்வி கேட்டுக்கல. அப்புறம் முடிக்க போறோம். இந்த உற்ற என்ற சொல்லுக்கு இதுதான் அடிப்படை. அப்ப உற்ற என்று சொன்னாலே பிறவியில ஏற்பட்ட ஜீரண நீரை நிறுத்துவதும் பிறகு ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியே எடுப்பதும் தான் உங்களுடைய வேலை. மற்ற வேலையெல்லாம் போய் அப்படி ஏதாவது நீங்க கடுமையான வேலை, மம்டி வேலை, சம்டி வேலை, அப்புறம் சமிட்டி அடிக்கிற வேலை, அப்புறம் உழவு ஓட்டுற வேலை, இப்படி இருக்கும் பொழுது சாதாரண உணவை தின்று போட்டு வேலை செய்க, அல்லது பழங்களை தின்று விட்டு வேலை செய்க. என்னது? பழங்களை தின்று வேலை செய்யுங்க, அல்லது சாதாரண உணவை தின்று போட்டு வேலை செய்யுங்க. ரெண்டிலுமே நோய் உண்டாகும். மீண்டும் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வேலை? கடுமையான வேலை முடிஞ்ச பின்னாடி மீண்டும் சாப்பிட்டது என்ன பண்ணணும்? வாட்டர் சர்வீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உயிர் வாழலாம், இல்லட்டா உயிர் போயிடும்.
இதை புரிஞ்சுட்டு கேள்வி கேளுங்க. மறுபடியும் நம்ம 12 மணி 1 மணிக்கு பேசுவோம். சரியா?